கரூர் சம்பவத்துக்கு உண்டான சிபிஐ விசாரணை இன்னைக்கு நடக்குதுங்க டெல்லியில். அதுக்காக தளபதி விஜய் அவர்கள் டெல்லி போயிருக்காரு. அங்கே சிபிஐ விஜய் அவர்கள்கிட்ட முக்கியமான ஒரு 10 கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் முதல் கேள்வி, நிகழ்ச்சி நடைபெறும் நாள் இதுதான் அப்படின்னு யார் கடைசியாக முடிவு பண்ணது? ரெண்டாவது கேள்வி, கூட்டம் அதிகமாக வந்துட்டு இருக்குதுன்னு தகவல் கிடைச்சதுக்கு அப்புறமாவும் நிகழ்ச்சியை நிறுத்தாம யார் தொடர சொன்னாங்க? மூணாவது கேள்வி, விஜய் அவர்கள் மேடையில் இருந்தபோது பாதுகாப்பு அதிகாரிகளுடன் டைரக்டா நீங்க கான்டாக்ட்ல இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. நாலாவது கேள்வி, கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கும் போது நீங்க எங்க இருந்தீங்க? அஞ்சாவது கேள்வி, காயமடைஞ்சவர்களை பற்றி தகவல் உடனடியாக உங்களுக்கு கிடைச்சதா? ஆறாவது கேள்வி, மேடையிலிருந்து பின்வாங்குங்கள், கொஞ்சம் சத்தம் போடாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி அறிவுரை எல்லாம் நீங்க கொடுத்தீங்களா? ஏழாவது கேள்வி, கரூர் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை போன்றவங்ககிட்ட இருந்து நீங்க பர்மிஷன் வாங்கியிருந்தீங்களா? எட்டாவது கேள்வி, கூட்டளவு, நேரம், பாதுகாப்பு போன்ற காவல்துறையினர் நிபந்தனைகள் பின்பற்றப்பட்டுச்சா? ஒன்பதாவது கேள்வி, பாதுகாப்பு பணியாளர்கள், தடுப்புகள் மற்றும் எக்ஸிட் வழிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சா? பத்தாவது கேள்வியா, கூட்டம் திடீர்னு அதிகரிச்சதை யார் கவனிச்சாங்க? அதுக்குண்டான நடவடிக்கைகள் என்ன எடுத்தாங்க? அப்படிங்கிற மாதிரியும் 10 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இப்போ தளபதி விஜய் அவர்கள் தரப்பிலிருந்தும் தளபதி அவர்களும் என்னென்ன பதில்கள் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்தில் தெரிய வந்துருங்க. இந்த கேள்விக்குண்டான பதில்களை எல்லாம் வச்சு தான் சிபிஐ அடுத்தது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறதே தெரிய வருங்க. இன்னும் இது சம்பந்தமா நிறைய தகவல்கள் காத்திருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க.